ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். அண்ட் இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா அகாடமிக் கம்பேக். வெல் காய்ஸ், இப்போது நிறைய பேருக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆகியிருக்கும், காலேஜில் நீங்கள் புது செமஸ்டர் போயிருப்பீங்க அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி திங். உங்கள் எல்லாருக்குமே மைண்டில் ஆப்வியஸ்லி இருக்கும் அகாடமிக் கம்பேக் கொடுக்கணும், இந்த டைம் கிளாஸில் நம்ம டாப் பண்ணணும், இந்த டைம் நம்ம டிஸ்டிங்ஷன் வாங்கணும், இந்த டைம் நம்ம தான் டாப்பர் ஆகணும், அப்படி இப்படின்னு எல்லாருக்குமே இருக்கும். அது எல்லாருக்குமே இருக்கிறது தான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எல்லா வருஷமும் நீங்கள் இப்படி தான் நினச்சி உள்ளே போயிருப்பீங்க. பட் உங்களுக்கு கிடைக்காது. இதர் உங்களால் ஃபோக்கஸ்டாக இருக்க முடியாது, இல்லை ஏதாவது இருக்கும் உங்களால் அந்த நீங்கள் எப்படி ஒரு இயர் ஸ்டார்ட்டில் உள்ளே போனீங்களோ அந்த மாதிரி உங்களால் இயர் எண்டில் வெளியில் வர முடியாது. இந்த வீடியோவில் ஒரு அகாடமிக் கம்பேக் ஸ்டார்டிங்கில் இருந்து எப்படி கொடுக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் அகாடமிக் கம்பேக்கு உங்களுக்கு தேவையானது மைண்ட் செட். இப்போ உங்கள் மைண்ட் செட் கிளியராக இருந்தால் தான் எல்லாமே உங்களால் இது பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் இஸ் மைண்ட் செட். ஸோ மைண்ட் செட்னால் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது உங்களுக்கு இந்த இயர் உங்களுக்கு எண்டில் என்ன எக்ஸாம் இருக்கோ அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணணும். கோல் செட் பண்ணுறது இஸ் மஸ்ட். ஸோ உங்கள் மைண்ட் செட்டில் இந்த கோல் இருக்கணும். எக்ஸாம்பிள் 95% தான் என் கோல். நீங்கள் எங்கேயாவது எழுதி யூ ஹாவ் டு பேஸ்ட் இட், நீங்கள் ஒட்டணும். 95% இந்த டைம் வாங்கணும். அந்த மாதிரி எப்போ உங்களுக்கு அதை பார்த்தாலுமே உங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் வரணும். நமக்கு இந்த வருஷம் இந்த மார்க் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு மோட்டிவேஷன் வரணும். அதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஒரு மைண்ட் செட் இருக்கும். மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு 90% பீப்புளுக்கு என்னன்னா, உங்கள் ஸ்கூல் இயர்ஸாக இருக்கட்டும், காலேஜ் இயர்ஸாக இருக்கட்டும், போன செமஸ்டர் ஆர் போன இயர் நீங்கள் டாப்பராக இருந்திருக்க மாட்டீங்க. இதர் நீங்கள் ரொம்ப டெரிபிள் ஸ்டூடெண்ட்டாக இருந்திருப்பீங்க, ஃபெயில் ஆகிற ஸ்டூடெண்ட்டாக இருந்திருப்பீங்க, இல்லை மார்க் ரொம்ப கம்மியாக வாங்குகிற ஸ்டூடெண்ட்டாக இருந்திருப்பீங்க, எல்லாமே இருந்திருப்பீங்க. இந்த வருஷம் நீங்கள் புதுசாக போகும்போது உங்களுக்கு ஸ்டாப் ஆகுறதே அந்த மைண்ட் செட் தான். அந்த மைண்ட் செட்டால் தான் நீங்கள் திருப்பியும் ஜீரோக்கு திரும்ப போகிறது. மைண்ட் செட் பற்றி நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, சரி போன வருஷம் நான் டாப்பராக இல்லை, எப்படி நான் இந்த வருஷம் டாப்பர் ஆவேன்னு நினச்சிட்டு இருக்கேன், ஆப்வியஸ்லி என்னால் முடியாது, அப்படி தான் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த மைண்ட் செட்டை நீங்கள் மாற்றணும். யார் வேணாலும் டாப்பர்ஸ் ஆகலாம். நீங்கள் படிச்சிங்கன்னா ஆப்வியஸ்லி நீங்கள் டாப்பர்ஸ் ஆகலாம். அந்த மைண்ட் செட்டை மாற்றிக்கிட்டு நீங்கள் நான் இப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணேன், நான் இப்போ ஸ்மார்ட் ஒர்க் பண்ணேன், நான் படித்தேன்னா என்னால் கிளாஸ் டாப் பண்ண முடியும், அந்த மைண்ட் செட்குள்ளே நீங்கள் வரணும். மைண்ட் செட் இஸ் இம்பார்ட்டண்ட். செகண்ட் என்னென்னா என்விரான்மெண்ட். யார் ஆர்கியூ பண்ணாலும் நான் சொல்லுவேன், என்விரான்மெண்ட் எஃபெக்ட்ஸ் தி ஸ்டடீஸ். இப்போது நீங்கள் லைப்ரரியில் இருக்கீங்க, எல்லாருமே குவைட்டாக படிச்சுட்டு இருக்காங்க, அங்கே போய் உங்களுக்கு விளையாட தோணாது இல்லை? லைக் ஓகே ஃபுட்பால் விளையாடணும், வாலிபால் விளையாடணும், அந்த மாதிரி உங்களுக்கு தோணாது. அதே நீங்கள் இப்போ ப்ளே கிரவுண்டில் இருப்பீங்க, அங்கே இருந்தால் உங்களுக்கு படிக்கணும்னு தோணாது. தட் இஸ் என்விரான்மெண்ட் உங்கள் இதை எஃபெக்ட் பண்ணும். ஸோ நான் இன்றைக்கி என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் போங்க, ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டடி ஸ்பேஸை க்ரியேட் பண்ணுங்கள். இப்போ உங்களால் லைப்ரரி உங்கள் ஸ்கூலில் காலேஜில் யூஸ் பண்ண முடியும்னா அங்கேருந்து படிங்க. பிகாஸ் அங்கே எல்லாருமே படிச்சுட்டு தான் இருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷன் வரும். இல்லைன்னா உங்கள் வீட்டிலையே இல்லை ஹாஸ்டல் ஒரு கிளியர் ஸ்டடி ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணுங்கள். அந்த பிளேஸில் எல்லாமே க்ளீனாக இருக்கணும். ஸ்டடீஸ் தவிர வேறு எந்த திங்ஸுமே அந்த டேபிளில் இருக்கக்கூடாது. அந்த டேபிள் நீங்கள் யூஸ் பண்ணுறது ஸ்டடிக்கு யூஸ் பண்ணுறது மட்டுமாக தான் இருக்கணும். எக்ஸாம்பிள், இப்போ படிச்சுட்டு ஒரு 10 minutes பிரேக் எடுக்கிறீங்கன்னா அந்த 10 minutes பிரேக்கில் நீங்கள் அந்த டேபிளில் இருக்கக்கூடாது. மொபைல் பார்க்குறது, லேப்டாப்பில் ஏதாவது சாங் பார்க்குறது, அதெல்லாம் அந்த டேபிளில் நீங்கள் பண்ணவே கூடாது. அது நீங்கள் பக்கத்தில் வேறு எங்கேயாவது பண்ணணும். அந்த டேபிள் ஸ்டடி தான். அந்த டேபிளில் நீங்கள் உட்கார்ந்தாலே ஸ்டடி, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி உங்கள் என்விரான்மெண்ட்டை மாற்றணும். இன்னொன்று என்விரான்மெண்ட்டில் என்னென்னா பீப்புள். உங்களை சுற்றி உள்ள பீப்புள் எல்லாருமே டாப்பராக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. நான் சொல்கிறது என்னென்னா, உங்களை சுற்றி உள்ள பீப்புள் எல்லாருமே அவங்க மைண்டில் ஃப்யூச்சரில் அவங்களுக்கு என்ன ஆகணும் அப்படின்னு ஒரு கோல்ஸ் இருக்கிற பீப்புளாக இருக்கணும். அவங்க ரொம்ப டிட்டர்மிண்டாக இருக்கணும். ஓகே, உங்களுக்கு இருக்க அதே மைண்ட் செட் அவங்களுக்கும் இருக்கணும். இந்த வருஷம் நம்ம இந்த டெஸ்ட்டை நம்ம ஏஸ் பண்ண போகிறோம், இந்த டெஸ்ட்டை நம்ம கிராக் பண்ணணும், அந்த மைண்ட் செட் அவங்களுக்கும் இருக்கணும். அவங்க டாப்பராக இருக்கணும்னு உள்ள அவசியம் இல்லை, அவங்களுக்கு அந்த மைண்ட் செட் இருந்தால் போதும். ஸோ அந்த மாதிரிப்பட்ட பீப்புள் கூட நீங்கள் சரௌண்ட் பண்ணிங்கன்னா அது உங்களே மோட்டிவேட் பண்ணும். தேர்ட் என்னதுன்னா டிஸ்ட்ராக்ஷன் சொன்னாலே நான் ஓகே கைஸ் போங்க உங்கள் இன்ஸ்டாகிராமை டெலீட் பண்ணுங்கள், இது டெலீட் பண்ணுங்கள், அப்படி எதுவுமே நான் சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போல்லாம் மோஸ்ட்டாக யாராலையுமே ஃபோன் இல்லாமல் படிக்கிறது அது கஷ்டம்தான்.
எக்ஸாம்பிள் இப்போ நம்ம படிக்கும்போது ஏதாவது மீனிங் சர்ச் பண்ணணும்னா நமக்கு ஃபோன் வேணும், இல்லை நமக்கு புரியாத கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம ChatGPT கேட்குறோம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நான் சொல்கிறேன், நீங்கள் ஃபோனை வந்து டு நாட் டிஸ்டர்ப் மோடில் போடுங்க. டு நாட் டிஸ்டர்ப் மோடில் போட்டிங்கன்னா ஒரு 4 ஆப்ஸ், ஒரு 4 ஆப்ஸை தான் உங்களால் உள்ளாடி இது பண்ண முடியும். அந்த 4 ஆப்ஸும் உங்களுக்கு ஒரு ப்ரொடக்டிவ் ஆப்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. இந்த இன்ஸ்டாகிராம் ஒரு வாட்ஸ்அப் அது எதுவுமே அதில் இருக்கக்கூடாது. அண்டு ஃபோனை ஏரோப்ளேன் மோடில் போடுங்க இஃப் இன்டர்நெட் உங்களுக்கு தேவையில்லைன்னா. அண்ட் இஃப் உங்களுக்கு ஃபோனே தேவையில்லைன்னா ஃபோனை உங்கள் கண்ணு பக்கத்துலேயே வைக்காதீங்க. இதர் உங்கள் அம்மா கிட்ட அப்பா கிட்ட இல்லை எங்கேயாவது லாக்கரில் லாக் பண்ணி வச்சுட்டு நீங்கள் படித்ததுக்கு அப்புறம் போய் ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் 4th, இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டிப்ஸ், டேக் நோட்ஸ் இன் கிளாஸ் நடக்கும்போது நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும். நான் ஸ்கூலில் இருக்கும்போதும் நான் நிறைய டைம் நோட்ஸ் எடுக்கும்போது நினச்சிருக்கேன், என்னடா நமக்கு எதுவுமே புரியலை, எதுக்கு நோட்ஸ் எடுக்கிறோன்னே தெரியல. உங்களுக்கு புரியலைனாலும் நோட்ஸ் எடுக்கணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறது உங்களை ஃபோக்கஸ்டாக இருக்க ஹெல்ப் பண்ணும். அண்ட் நீங்கள் இந்த நோட்ஸ் எடுத்துகிட்டு இன்னைக்கு டீச்சர் ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா அந்த நோட்ஸ் எடுத்துகிட்டு அதே நாள் நைட் நீங்கள் அந்த சாப்டர் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அந்த நோட்ஸை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் புக்கை பார்க்கும்போது அது உங்களுக்கு ஓகே, இது கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்கும், உங்களுக்கு புரியுதா, சரி இதெல்லாம் அவங்க டீச் பண்ணாங்க. அண்ட் அது உங்களுக்கு நீங்கள் படிக்கிறத கொஞ்சம் ஸ்பீடாக கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆப்வியஸ்லி எல்லாராலையுமே எல்லா கிளாஸஸ் அண்ட் லெக்சர்ஸை மைண்டில் வச்சுக்க முடியாது. ஸோ நோட்ஸ் எடுக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட். எல்லா கிளாஸ்லேயுமே நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும். ஒரு ரஃப் நோட் வச்சுக்கோங்க, வரோம் எல்லா கிளாஸ் நடக்கும்போது எடுக்கிறதுக்கு. அது எதுக்குன்னா உங்களை ஃபோக்கஸ்டாக வச்சுருக்கிறதுக்கு மட்டும்தான். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது மோஸ்ட்டாக இந்த விஷயத்தால் தான் நம்ம வருஷமாக டாப்பர் ஆகாமல் போகிறோன்னு உள்ள விஷயம். அதுதான் ஸ்டடி த டெய்லி போர்ஷன்ஸ். அது மோஸ்ட்டாக எல்லாருக்குமே டிஃபிகல்ட், எனக்கு தெரியும், நானும் அங்கே இருந்திருக்கேன். பட் த திங் இஸ், உங்களால் எல்லா ஹோல் டெய்லி போர்ஷன்ஸே முடிக்க முடியலைனாலும் அட்லீஸ்ட் அதில் கொஞ்சமாவது படிங்க, ஒரு 10 மினிட்ஸாவது அதை படிங்க. இப்போ 10 பேஜஸ் எடுத்தாங்கன்னா ஒரு 3 பேஜஸ் படிங்க. அட்லீஸ்ட் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனாவது இருக்கும்ல, நீங்கள் படிக்காததுக்கு ஒரு 3 பேஜஸாவது படிச்சிங்க, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் டெய்லி போர்ஷன்ஸை டெய்லி அட்லீஸ்ட் ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் நல்லது அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் நெக்ஸ்ட் டெக்னிக், இது என்ன ரொம்ப ஹெல்ப் பண்ண ஒரு டெக்னிக் என்னதுன்னா ப்ரோமோடோரோ டெக்னிக். ப்ரோமோடோரோ டெக்னிக் மோஸ்ட்டாக எல்லாருக்கும் என்னன்னு தெரியும். ப்ரோமோடோரோ டெக்னிக் என்னென்னா, நீங்கள் 50 மினிட்ஸ் படிச்சிங்கன்னா 10 நிமிஷம் பிரேக். இது நீங்கள் டைமர் உங்கள் மொபைலில் செட் பண்ணலாம், இல்லை ஒரு ஸ்டாப் வாட்ச் ஆர் சம்திங் ஏதாவது வாங்கி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். 50 மினிட்ஸ் படிங்க, 10 மினிட்ஸ் பிரேக். நிறைய பேர் சொல்லுவாங்க 20 மினிட்ஸ் படி 10 மினிட்ஸ் பிரேக், ஆர் 30 மினிட்ஸ் படி 10 மினிட்ஸ் பிரேக். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன், லைக் வேரி ஆகும் ஒவ்வொரு பர்சனுக்கும். உங்களுக்கு செட் ஆனதை நீங்கள் பாருங்கள். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் மோஸ்ட்டாக பார்த்த பர்சன்ஸ்லேயுமே ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கிறது எதுனா 50 மினிட்ஸ் படிக்கிறது, 10 மினிட்ஸ் பிரேக் எடுக்கிறது. இதுதான் மோஸ்ட்டாக எல்லாருக்குமே ப்ரொடக்டிவாக இருந்து. நீங்கள் ப்ரோமோடோரோவில் படிக்கும்போது அந்த 50 நிமிஷம் ஸ்டார்டிங் மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும். ட்ரஸ்ட் மீ, ஸ்டார்டிங் மட்டும், அந்த ஃபஸ்ட்டு செஷன் அது மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ஒரு செஷன் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்ததுலேருந்து உங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் வரும் படிக்கிறதுக்கு. மேபி சில செக்ஷனில் உங்களுக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கும், தூக்கம் வரும், ஆனாலும் நீங்கள் அப்போ இருந்து ஏதாவது உங்களால் முடிஞ்ச வரைக்கும் படிக்கணும். அதுதான் ப்ரோமோடோரோ செக்ஷன். இப்போ உங்களுக்கு நீங்கள் இந்த 50 மினிட்ஸ் படிக்கும்போது உங்கள் மைண்டில் நிறைய திங்ஸ் வரும். அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஸ்டிக்கி நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த 10 மினிட்ஸ் பிரேக் வரும்ல, அந்த 10 மினிட்ஸ் பிரேக்கில் அந்த ஸ்டிக்கி நோட்ஸ் எடுத்து பாருங்கள். ஓகே, இதெல்லாம் தான் நம்ம மைண்டில் வந்திருக்கு நம்ம படிக்கும்போது, அந்த மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் என்னதுன்னா பிளானர். மை காட், அது எவ்வளோ உங்களை சேஞ்ச் பண்ணணும்னு என்னால் ஐ கேன் பெட் யூ கைஸ். லைக் நான் சேலஞ்ச் பண்ணுறேன், அது உங்களை எவ்வளோ சேஞ்ச் பண்ணணும்னு மட்டும் பாருங்கள். பிளானர் இஸ் த மஸ்ட். எக்ஸாம்பிள், இப்போது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு வச்சுப்போம். நான் இப்போ பிளானர் செட் பண்ணுறேன்னா நான் என்ன செட் பண்ணுவேன், இந்த வீக் எண்ட், அதாவது இந்த சாட்டர்டேக்குள்ளே நான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இந்த 2 சாப்டர்ஸே முடிக்கணும். அதுதான் என் பிளானர். சப்போஸ் இப்போ அது என் பிளானர்னா, இப்போ ஒரு பர்சனுக்கு ஒரு கோல் இருக்குது, ஒரு ஷார்ட் டேர்ம் கோல்னே வச்சுப்போம் இருக்குன்னா, அவன் எப்படியாவது அந்த கோலை முடிக்கிறது தான் ட்ரை பண்ணுவான். முடிக்கிறானோ முடிக்கலையோ அது செகண்டரி. ஆனால் அவன் ப்ரைமர்லி அந்த கோலை எப்படி முடிக்கணும் அதுதான் அவனோட மெயின் லட்சியமாக இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, எக்ஸாம்பிள் இப்போது நான் என்ன சொல்ல, ஓகே, பயாலஜியில் ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னு ஒரு சாப்டர் இருக்குது. இப்போ நான் சண்டேல இந்த கோல் செட் பண்ணுறேன். ஓகே, அடுத்த வெட்னஸ்டேக்குள்ளே நான் ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் முடிக்கணும்னு. சண்டே, மண்டே, டியூஸ்டே
இந்த 3 நாளுமே நான் வெட்னஸ்டேக்குள்ளே இந்த சாப்டர் முடிக்கணும் அதுதான் என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால எனக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைம் எல்லாம் நான் படிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். ட்ரஸ்ட் மீ, இது நீங்கள் பண்ணுவீங்க, இது உங்களை மாற்றும். நீங்கள் இப்படி கோல் செட் பண்ண உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்தாலும் உங்களுக்கு அதை வேஸ்ட் பண்ண தோணாது. உங்களுக்கு அதை படித்து எப்படியாவது அந்த கோல் முடிக்கிறதா தான் தோணும். இன்னொரு கன்வீனியன்ட் வே என்னென்னா, இந்த கோல் முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ரிவார்ட் வைங்க. எக்ஸாம்பிள், இப்போ நான் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமை வெட்னஸ்டேக்குள்ளே முடித்தேன்னா நான் ஒரு மூவி பார்க்க போவேன். இப்போ நான் இந்த டேக்குள்ளே நான் முடித்தேன்னா நான் இந்த கேம்ஸ் விளையாட போவேன், நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போவேன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு கோல் வைங்க. இது முடித்தாதான் நான் போவேன், அந்த மாதிரி ஒரு கோல் வைங்க. ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் முடிப்பீங்க. அண்ட் நீங்கள் செட் பண்ணுற பிளானர், அதாவது டெய்லி பிளானர் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கணும். ஒரு மனுஷனால் முடிக்காத மாதிரி இருக்கக்கூடாது, ரியலிஸ்டிக்காக இருக்கணும். சரி, இந்த சாப்டருக்கு நான் இவ்வளோ டே கொடுக்குறேன் அண்ட் இது ரியலிஸ்டிக், அந்த மாதிரி இருக்கணும். லாஸ்ட் டிப் என்னதுன்னா, இது எல்லாருக்குமே தெரியும், ஆனால் யாருமே அவங்க லைஃப்பில் அப்ளை பண்ண மாட்டாங்க. அந்த டிப் தான் இது. பி கன்சிஸ்டன்ட் அண்ட் நாட் பர்ஃபெக்ட். எல்லாராலையுமே இருக்க முடியாது. பிகாஸ் காட் ஈச் அண்ட் எவ்ரி ஒனுக்கு கொடுத்துருக்க ஐக்யூ வேறு, எல்லாருக்குமே கொடுத்துருக்க ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ் வேறு, எல்லாமே டிஃப்ரெண்ட். பட் உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியும். டெய்லி உங்கள் கோல் வந்து அட்லீஸ்ட் 1 ஹவராவது படிக்கிறது. அட்லீஸ்ட் 1 ஹவர். உங்களுக்கு சப்போஸ் சில டே எல்லாம் உங்களுக்கு ஃபீவர் இருக்கும், உங்களால எல்லாம் சுத்தமாக படிக்கவே முடியாத சிச்சுவேஷன்ஸில் நீங்கள் இருப்பீங்க. அன்றைக்கி நீங்கள் 1 ஹவராவது படிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த மைண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். சரி, ஓகே, ஏதோ 1 ஹவராவது ஏதாவது படித்தோம், ஒரு 2 பேஜ் தான் படித்தோம், ஆனால் ஏதோ ஒரு நாள் படித்தோம், நம்ம வேஸ்ட் பண்ணலை எந்த நாளையும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ பி கன்சிஸ்டன்ட் பட் நாட் பர்ஃபெக்ட். அண்ட் இது எல்லாத்துலேயுமே இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங்கும் இருக்குது, அதாவது பிரேக்ஸ். நீங்கள் ஃபுல்லும் டெய்லியும் படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நான் சொல்லலை, நடுவில் பிரேக்ஸ் எடுங்க. பிரேக்ஸ் ஆர் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஓகே கைஸ், ஸோ இந்த ஸ்டடி டிப்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நம்புகிறேன். அண்ட் நீங்கள் எல்லாருமே ஆப்வியஸ்லி இந்த வருஷம் டாப்பர் ஆகணும்னு ஐ விஷ். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.